Hi guys, welcome to my channel videhassweethome. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. so that நான் எப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு இமிடியேட்டா ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். so இந்த வீடியோ ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ண வீடியோ. so ஒரு கிச்சன் ஆர்கனைசிங் வீடியோ ஆல்ரெடி நான் பார்ட் 1 போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்ட் 2 வீடியோ. ஸோ ரொம்ப நாளாக போஸ்ட் பண்ணணும்னு நினச்சி இப்போ தான் என்னால் போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுக்கு ரொம்ப சாரி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சைட் ஷெல்ஃப்ஸுக்குலாம் ஷெல்ஃப் லைனர் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் ஷெல்ஃப் லைனர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும். ஸோ நான் இப்போ என்ன ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன்லேயும் நிறைய சர்ச் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் லைனர்ஸ் எல்லாமே ஒரு மெட்டீரியலும் ரொம்ப குவாலிட்டி வைஸ் ரொம்ப கம்மியாக இதாக இருக்குது. ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தா தென் மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. நம்ம ஒரு 250 ருபீஸ்க்கு வாங்கினோம்னா ஒரு ஷெல்ஃபுக்கு தான் போட முடியும், அந்தளவுக்கு தான் இருந்தது. பட் அவ்வளோ தூரம் நம்ம எல்லா ஷெல்ஃபுக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 1000 ருபீஸ் ஷெல்ஃப் லைனர்ஸ்க்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி டைனிங் டேபிளுக்கு போடுற மேலே ஸ்ப்ரெட் ஷீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, டைனிங் டேபிளுக்கு போடுற கவர், அதை நான் 2 ஷீட் வாங்கினேங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்டா இருக்கு கிச்சனுக்கு. ஏன்னா டைனிங் ஷீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு சம்பந்தமான இதுதான் இருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் போட்ட மாதிரி ஒரு ஷீட்டும் இன்னொன்று ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி ஒரு டைனிங் ஷீட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ அதை கட் பண்ணி ஷெல்ஃப் லைனர்ஸாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்கள் வால் பெயிண்டிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிச்சனுக்கு ஆப்டான டிசைன்ஸ் அதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது தண்ணி விழுந்தாலும் ஒன்றுமே ஆகாது, ஈஸியாக தொடச்சிக்கலாம். ஸோ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு பிடிக்கிற ஏரியா. ஸோ ஓப்பன் ஷெல்ஃப் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை நீங்கள் கட் பண்ணி அந்த ஷெல்ஃப்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் லைனர்ஸ் எல்லாத்துக்குமே போட்டாச்சு. ஸோ வாங்க இப்போ கிச்சனை ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி வீடியோவில் லிவிங் ரூம் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹால்ல இருந்து உடனேவே அதனோட சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வர முடியும். எங்களுக்கு ஒரு சின்ன கிச்சன் தான். ஸோ அதை எப்படி நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த ஷெல்ஃப்ஸை மட்டும் நான் காமிச்சிருப்பேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எவர் சில்வர் வெசல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த பாக்ஸஸ் தான். ஸோ இது எல்லாமே நான் டீட்டெயில்டாக லாஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப் லைனர்ஸ் அதே டைனிங் டேபிள் கவர் தான், ஃப்ரூட்ஸ் போட்ட டிசைன், அதை மட்டும் இந்த ஷெல்ஃப்ஸ்லையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இந்த ஏரியாவில் நான் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நான் இந்த ஷெல்ஃப்ஸ், இந்த 4 ஷெல்ஃப்ஸை நான் இதுலேயே என்னுடைய குக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் இதிலே யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏரியாஸ் எல்லாம் பார்க்கலாம். இங்கே இந்த கிச்சன் ஸ்லாப்ல நான் ஒரு மண்பானை தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஃப்ரூட்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இல்லாமல் டெய்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸ் மட்டும் இந்த இதில் ஒரு நெட் போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் என்னுடைய மிக்ஸி இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி ப்ளூ லீஃபு. ஸோ இந்த மிக்சர் இருக்குது. அது பக்கத்தில் நம்ம அன்னன்னைக்கு குக் பண்ணுற நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருப்பேன், குக் பண்ணது எல்லாமே. அது பக்கத்தில் இந்த ஸ்பைசஸ் வைக்கிற 3 ஸ்பைஸ் பாக்ஸஸ், இதுவும் நான் டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா கீழே இருக்கிறது எல்லாமே கடுகு, உளுத்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு தேவையானது, நடுவில் இருக்கிறது பட்டை, கிராம்பு, சோம்புங்கிற மாதிரி, அப்புறம் மேலே இருக்கிறது பொடி வகைகள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இந்த மாதிரி. ஸோ இந்த 3மே எனக்கு பார்த்தீங்கன்னா 21 பொருட்கள் இதிலே அடங்கிடுங்க. ஸோ நிறைய ஜார்ஸ் எனக்கு தேவையே படாது. மேலே கேஸ் கட்டர் தொங்க விட்டுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆயில் ட்ரே நான் ஆல்ரெடி ஒரு ட்ரே மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷர்ட்ஸ், சாரீலாம் வாங்கும் போது இருக்கிற பாக்ஸ் தான் நான் அந்த அட்டைப்பட்டியே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பார்க்கறதுக்கு ப்ளூ கலர் இருக்கிறனால ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு மணி பிளான்ட் செட் பண்ணியிருக்கேங்க, பார்க்கறதுக்கு ஒரு பிளசன்ட் லுக் கொடுக்குது. ஸோ இங்கே எண்ணெய், நெய், அப்புறம் இது பெருங்காய டப்பா, அப்புறம் விசில், குக்கரோட விசில், இந்த மாதிரி, அப்புறம் நம்ம சூடான பாத்திரம் எடுக்கிற இடுக்கி, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப க்யூட்டான செராமிக் பேஸ்கெட் மாதிரி ஒரு இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு ஆரஞ்சு கலர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிசர்ஸு, அப்புறம் லைட்டர், அப்புறம் நைஃப்ஸு, இதெல்லாமே இதில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு செராமிக் பாக்ஸில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இந்த சைடுக்கு உண்டான திங்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் என்னோட ஓவர் வியூ. இப்போ இதோட கிச்சன் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கரண்டி டிசைனில் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது பார்க்குறதுக்கு திடீர்னு பார்த்தாங்க அப்படின்னா நிறைய கரண்டி தொங்குற மாதிரி தான் தெரியும். பட் இது டைல்ஸோட டிசைன்.
அடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கேன். இது ஆர்டினரி பட்டர்ஃப்ளையோட 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான். அடுத்து நம்ம இந்த சைடு ஷெல்ஃப்ஸுக்கு வரலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிங்கில் அங்கெல்லாம் உப்பு படிஞ்சிருக்கும். இது நான் வந்து டெய்லியுமே வந்து வாஷ் பண்ணுறேங்க. பட் ஸ்டில் வந்து அந்த மாதிரி லெமன் போட்டாலும் சரி எண்ணெய் போட்டாலும் சரி இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து ஒரு சின்ன மிரர் வச்சுருப்பேன் எப்போவுமே. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணும்போது சரி இல்லை க்ளீன் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வேர்த்து வடிஞ்சிட்டு இருப்போம். ஸோ யாராவது வராங்க அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு வெளியே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிரர் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறதுக்காக நான் ஒரு குட்டி மிரர் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபு இப்போ நீங்கள் லைனர் போட்டு வச்சுருக்கேன், ஷெல்ஃப் லைனர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் அழகான லுக் கொடுக்குது. மேலே வந்து நான் யூஸ் பண்ணாத திங்ஸுங்க, நாங்கள் வந்து நான் எடுக்கவே மாட்டேங்கிற மாதிரி இந்த ஹிட்டு அந்த மாதிரி தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் மேலே வச்சுருக்கேன். அதுவும் 2-3 சாமானை தான் வச்சுருக்கேன். அடுத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா யாராவது கெஸ்ட் வந்தால் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி கிளாஸ் பவுல்ஸு, அப்புறம் ஜூஸ் டம்ளர்ஸ், அப்புறம் ஜக்கு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இங்கே வந்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப லிமிட்டடான திங்ஸ் தான் இருக்குது. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 3 என்னுடைய மிக்சர் ஜாரோடைய 3 ஜார்ஸும் ப்ளஸ் வந்து ஒரு ஃப்ரூட் அந்த சிட்ரஸ் ஃப்ரூட் ஜூஸரும் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பிளேட்ஸ் நான் அது யூஸ் பண்ணவே மாட்டேன். பட் யாராவது கெஸ்ட்டு குழந்தைங்க வந்தால் இல்லை சாப்பிட்றதுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பிளேட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரேர் இது யூஸ் பண்ணுறது. அப்புறம் இது வந்து ஸ்பூனு, ஃபோர்க்கு, இந்த மாதிரி க்ரோக்கரி ஐட்டம்ஸை பக்கத்துலேயே வந்து ஒரு சில்வர் இந்த மாதிரி கெஸ்ட் வந்தால் மட்டும் நம்ம சர்வ் பண்ணுற மாதிரி ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணுறது அந்த மாதிரி செராமிக் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு நம்ம குக்கிங் வெசல்ஸுக்கு தேவையான மூடி போடுறது அந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் வந்து அங்கே வச்சுருக்கேன். இந்த அடுத்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா வுட்டன் கட்டிங் போர்டு, அது பக்கத்தையே நாங்கள் சாப்பிட்றதுக்கு தேவையான பிளேட்ஸ் இவ்வளோதாங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு எதுலேயும் செட் ஆகாத மாதிரி பிளேட்ஸும் கீழே வந்து டம்ளர்ஸும் இருக்குது. பக்கத்துலேயே வந்து இந்த குருமிளகு சீரகம் நுணுக்கிற மாதிரி அந்த கல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளீனிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து ஹேண்ட் வாஷு, அப்புறம் இந்த ஸ்ப்ரே பாட்டில், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஷெல்ஃப்ஸில் வந்து. இப்போ டம்ளர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு டம்ளர்ஸு பிளேட்ஸ் எல்லாம் இவ்வளோ தான், என்கிட்ட இதுக்கு மேலே கிடையாது. ஸோ லிமிட்டடாக வச்சுருக்கிறதுனால அதை நல்லா நீட்டாக வச்சுருக்க முடியுது. ஸோ இந்த சைடு ஷெல்ஃபோட ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஃபுல்லாக மேலே வந்து கிச்சனோட ஸ்லாப்ல இருக்கிற திங்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நீட்டாக வந்து அழகாக வச்சுருக்க முடியுது இதைய. ஸோ அடுத்து கீழே இருக்கிற ஏரியாவுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு பித்தளை அண்டா வச்சுருக்கேன் தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்காக. நாங்கள் வந்து வாட்டர் பியூரிஃபையர் இல்லை, ஸோ நாங்கள் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் தான் நாங்கள் வாங்கவே இல்லை. ஸோ அதனால் இந்த ஒரு அண்டாவில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே இருக்கிற அந்த ரெட் கலர் 4 ஷெல்ஃப், இது மேலே 2 கீழே 2 வச்சுருக்கேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான டவல்ஸும் வாட்டர் பைப்பும் தண்ணி பிடிக்கிற பைப்பும் மேலே தேங்காயும் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் கவர், இது வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைன். இதனோட மிச்ச ஷீட் இருந்ததுனால நான் அதை வந்து சிலிண்டருக்கு போட்டு கவர் பண்ணிட்டேங்க. ஸோ சிலிண்டர் தான் வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இதை கவர் பண்ணங்காட்டி நீட் ஆயிடுச்சு. பக்கத்துலேயே ஒரு 3 இதில் வந்து வெசல்ஸில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ஒரு நீட் லுக் கொடுக்குது. பக்கத்தில் இருக்கிற ட்ரம் வந்து அரிசி ட்ரம், அது சாப்பிட்ற அரிசி. ஸோ இந்த ஏரியாவும் வந்து நீட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நான் எதுவுமே வைக்கல. சப்போஸ் நம்ம ஏதாவது வாங்கிட்டு வந்தோம்னா மட்டும் அந்த திங்ஸ் மட்டும் வைப்பேன். ஒரு சின்ன கிச்சன் மேட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து கிச்சனுடைய ஓவர் வியூ. ஸோ எல்லாமே லிமிட்டடாக திங்ஸ் இருக்கிறதுனால வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு ஸ்லாபை மட்டும் நீட்டாக தொடச்சிட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை ஈஸியாக வந்து தொடச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த ஷீட்ஸ் நான் டைனிங் டேபிள் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே வந்து தண்ணி பட்டாலும் ஒன்றாகாது, ஏதாவது செந்துனாலும் ஒன்றாகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து தேவையில்லாத அந்த கவரு, அப்புறம் வந்து கிளாத் எல்லாம் அந்த பிக் ஷாப்பர்லையும், அதுக்கு மேலே லஞ்ச் பேக்ஸும் நான் வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜு வந்து நான் என்னோடது வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜு.
ரொம்ப சின்ன காம்பேக்டான ஃப்ரிட்ஜ் தான். இதுக்கு மேலே சில கிச்சன் மேக்னட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன், ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், அப்புறம் சில கிருஷ்ணாவுடைய அந்த மேக்னட்ஸு. மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான திங்ஸ், ஒரு வால், ஒரு கிளாக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைஸ், உப்பு பெப்பர், அப்புறம் ஊறுகாய் போட்டு வச்ச மாதிரி ஒரு டப்பா, ஒரு மணி பிளான்ட். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மிக்சட் ஹர்ப்ஸோட ஒரு கிரைண்டர். பக்கத்துலேயே வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத். இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, கிச்சன் கிளீனிங்க்கு அந்த மாதிரி திங்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக் பாயிண்டில் வந்து என்னோட சார்ஜர், நான் வந்து ஃபோனுக்கு இங்கே தான் சார்ஜ் போடுவேன், சாரி ஆனில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லஞ்ச் பேக். ஸோ 3 லஞ்ச் பேக்ஸ், இங்கே ஒன்றும் ஃப்ரிட்ஜுக்கு அந்த சைடில் ஒன்றும் இருக்குது. அப்புறம் இங்கே கிரைண்டர் வந்து நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். இந்த கிரைண்டர் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டில்ட்டிங் கிரைண்டர். அப்புறம் இங்கே வந்து ஒரு மந்த்லி கேலண்டர் வச்சுருக்கோம். ஸோ கிச்சன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக, நம்ம ரொம்ப நேரம் இருக்கிற இடம் இதுதாங்க, லேடிஸ் வந்து ரொம்ப நேரம் இருக்கிற இடம் தான். ஸோ இந்த இடத்த ரொம்ப நீட்டாக வச்சுருக்கிறது மூலமாக ரொம்ப வந்து காமாகவும் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாகவும் சமைக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னோட சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.